ஹாய், பாலமுருகன் சிவலிங்கன். ஆக்சுவலாக இந்த வீடை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக கட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 years ஆகுது. இதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு நான் ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு என்னை வந்து கேட்டார். கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் சார், கொஞ்சம் பில்டிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு கேட்டார். ஸோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிண்டல் லெவலில் ஃபுல்லாகவே கிராக்கு கிராக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட் வால் கிராக்கு அப்படியே எப்படி மிடில்லாம் வந்துடுச்சு கிராக்கு. இல்லை டேம்னஸ், டோட்டலாக வந்து டேம்னஸ் ஆகிடுது. உள்ள கிராக்கு வாலில் இது ஃபுல்லாக பீம், இந்த வால் ஃபுல்லாக பீம் எல்லாமே கிராக். டோட்டலாக இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கிராக் ஃபுல்லாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிண்டலே போடல. ஏன்னா இந்த கார்னரில் வந்துச்சுன்னா லிண்டலே போடலன்னு அர்த்தம். ஒரு கட்டவரையிலே அப்படியே கம்பி சும்மா உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறப்போ அந்த மாதிரி கிராக் வரும். லிண்டல் போட்டால் தள்ளி வரும் கிராக்கு. ஃபுல்லாக கிராக்கு. ஸோ இது மாதிரி கிராக் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இதில் என்ன பிரச்சனை, எதனால் இவ்வளோ கிராக் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் அதான் நார்மலாக வந்து செட்டில்மெண்ட் ஆகுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு பில்டிங் வந்து ஒரு 5 yearsல வந்து 10 to 15 mm வந்து செட்டில்மெண்ட் ஆகும் கண்டிப்பாக. அதில் சின்ன சின்ன எங்கேயாவது வீக்காக இருந்தது, கரெக்டாக கலவை குறைச்சி வைக்கல அப்படின்னா வந்து, ஏன்னா கலையை போட்டு அப்படியே தள்ளி விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பாங்க. அதுமாரி பண்ணாமல் குழச்சி வைக்கணும். குழச்சி வைக்காமல் இருந்தால் எங்கெங்கெல்லாம் பில்டிங்லாம் வீக்காக இருக்கும் அங்கெல்லாம் கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வரும். இது ஆனால் மொத்த பில்டிங்குமே கிராக்காக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் என்னென்னா, இதில் வால் பார்த்தீங்கன்னா 4 அங்குலம் வால் தான் போட்டிருக்காங்க. மெயின் வாலே பார்த்தீங்கன்னா 4 அங்குலம் தான் இப்போ இருக்குது டோட்டலாக. அதுபோல் இதில் வந்து இங்கேயும் வந்து வால் பார்த்தீங்கன்னா 4 அங்குலம் தான். 4 அங்குலம் வால் தான் இருக்குது போட்டிருக்காங்க. அவுட்ரு வால் இத்தனைக்கும் இது வந்து மதர் வால்னு சொல்லுவாங்க. தாய் செவர் வந்து பாருங்கள், பீம் ஆப்செட் இருக்குது. இந்த இடத்துல பீம் ஆப்செட் இருக்குது. எல்லாமே காலம் பீம் போட்டிருக்காங்க. ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா 4.5 வால் கட்டினா தான் அது ஆப்செட் வருது. புரியுதுங்களா? இதுக்கு என்ன ரீசன்னு காமிச்சிட்டேன். அதாவது அவுட்ரு வால் வந்து 3/4 அடி போடணும் எப்போவுமே தாய்ஸ் வரும்பாங்க. அதையே வந்து 4.5 போட்டு கட்டியிருக்காங்க. இது என்ன ரேட்டு போட்டு கட்டினீங்கன்னு கேட்டேன். அதாவது பிஃபோர் 5 years அன்றைக்கி வந்து 1700 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 2000 rupees மேசரிகிட்ட கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இதில் 300 ரூபாய் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 rupees 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா, ஒரு பார்த்திங்கன்னா 7.5 லட்ச ரூபா. 7.5 லட்ச ரூபா கம்மியாக பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 years தாண்டாது மேக்ஸிமம். ஒரு ஏற்கனவே வந்து சீலிங்கில் வந்து பிரச்சனைன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். இல்லை சீலிங்கில் பிரச்சனை வருதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு, ஃபுல்லாக எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன், வாழண்டே நீங்கள் கொட்டிடும், வீட்டில் இருந்தால் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி உடச்சி எடுக்க சொல்லிட்டேன். உடச்சி எடுத்து நிறையா பிளாஸ்டிக் மேலாமல் நிறையா பட்டி பார்த்துருங்க அப்படின்ட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஒரு 2 years முன்னாடி. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் வருது, பில்டிங்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லி ரொம்ப கவலையாக சொன்னார். ஸோ அதை சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, 300 ரூபாய் 7.5 லட்ச ரூபா நீங்கள் மிச்சம் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு ஏஜே கம்மியாக இருக்குது, பில்டிங்கோட ஏஜே கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் இவ்வளோ இது அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் கிராக்ஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், அதான் காசு கம்மியாக, அதாவது நான் என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் கட்ட எதுக்கு திரும்ப கட்டணும், லாவிஷாக பண்ணாமல். ஒரு ஃபால் சீலிங் நமக்கு தேவையில்லை, அது விட்டுடலாம். அதுக்கு நான் காசு பற்றி சொல்லலை. அது இருந்தால் போனது என்ன, ஆனால் பில்டிங்கோட
ஸ்டெபிலிட்டி பக்காவாக இருக்கும். அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மண்ணுக்கு ஏற்ற டிசைன் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் களிமண் தான். களிமண்ணில் எப்படி கட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அதிகபட்சம் பயில் போகலாம், மினிமம் வந்து கம்பைன் ஃபுட்டிங் போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும் பில்டிங்கு. அதே போல் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் சில இடத்துல நல்லா தான் இருக்குது, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து எர்த்து அதாவது சாயில் டெஸ்ட் எடுக்காமல் கட்டுற எல்லா நிறைய பில்டிங்கில் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதனால் ரேட்டை பற்றி தயவு செஞ்சு ரேட்டுக்காக பேசாதீங்க. ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து அந்த மண்ணுக்கு ஏற்ற டிசைன் பண்ணி பண்ணுறது எவ்வளோன்னு சொல்லி எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு அப்படி கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 சைட் பண்ணுறேன். 4 சைட்லேயும் வந்து ரேட்டை பற்றி யாரும் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு எவ்வளோ இந்த எப்படி டிசைன் பண்ணுவோம் நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஒரு கிளைண்ட் மட்டும் தான் என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி கொடுங்க, ஆனால் நல்லா பண்ணி கொடுங்க, அதிகபட்சம் இல்லைனா ஏரியா கம்மி பண்ணிக்கிறேன் ஆனால் ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. நான் பட்ஜெட் இவ்வளோ தான் வச்சுருக்கேன், அதை ஸ்ட்ராங்காக பண்ணால் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணுங்க. என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கம்மி பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேனா கட்டித்தரேன், இல்லைனா வேணான்னு ஒரு 4 கிளைண்ட்டு நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியை வந்து பார்க்கணும். அதுதான் பேர் சொல்லணும். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இருக்கணும், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பில்டிங் இருந்தால் போதும் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் வந்து நம்ம சந்ததிகள் வாழ போகிற வீடு, நம்ம பசங்க அவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கா, அவங்க சிவில் ரிலேட்டடாக தெரியுமா, கட்டினவங்களுக்கு அந்த இது தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த பசங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்போ அவங்க போய்ட்டு மேலே ஒரு ஃப்ளோர் கட்டி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த வீடு கட்டுறப்போ கொஞ்சம் கேர் எடுங்க. தேங்க்யூ.